காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கொஷினை பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ். ஓகே, இந்த வயது கணக்குகளில் நம்ம பார்க்க போகிற சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பி அண்ட் கியூவோட ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ 6:7. தற்போது பி அண்ட் கியூவோட வயதுகளின் விகிதம் 6:7. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, கியூ என்பவர் 4 years older than பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கியூ என்பவர் பியை விட 4 வயது பெரியவர். அப்படி என்றால் என்ன கேட்குறாங்க, 4 வருடங்களுக்கு பிறகு, ஓகேங்களா, 4 வருடங்களுக்கு பிறகு பி அண்ட் கியூவோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ப்ரெசண்ட்டில் பி அண்ட் கியூவோட ஏஜ் ரேஷியோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பியை விட கியூ வந்து 4 வயது பெரியவர் எனில் 4 வருடங்களுக்கு பிறகு பி அண்ட் கியூவோட ஏஜ் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து 6:7 ப்ரெசண்ட்டில். இதுலேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இவரை விட இவர் 4 வயசு பெரியவர். இதில் என்ன லாஜிக்னா, இவரை விட இவர் எத்தனை ரேஷியோ அதிகமாக இருக்கார், பியை விட கியூ எத்தனை ரேஷியோ அதிகமாக இருக்குது, ஒரு ரேஷியோ அதிகமாக இருக்கார். அப்போ ஒரு ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது இவரை விட இவர் வந்து 4 வயது பெரியவராக இருக்கார். அப்படின்னா என்ன லாஜிக்னா, ஒரு ரேஷியோட வேல்யூ 4 ஆண்டுகள் 4 years. இவரை விட இவர் 4 வயசு பெரியவர். அப்போ இவரை விட இவர் ஒரு ரேஷியோ அதிகமாக இருக்கார். ஒரு ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது பியை விட கியூ வந்து 4 வயது மூத்தவராக இருக்கார். அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 4 ஆண்டுகள்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 4 ஆண்டுகள்னா 6 ரேஷியோ வந்து 6 × 4 எவ்வளோ, 24. 7 × 4 28. அப்போ ப்ரெசண்ட்டில் பியோட வயசு 24, கியூவோட வயசு 28. இதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா 6:7 வரும். ஏன்னா 4ஆல் டிவைட் ஆகும். 6 நாங்க 24, 7 நாங்க 28. அப்போ இவரை விட 4 வயசு அதிகமாக வராரு. அந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, 4 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது என்ன. இப்போ 24, 28னா 4 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து 28 மாறும், இவருக்கு 32 மாறும். இதோட ஏஜ் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 7:8. ஸோ 7 நாங் 28, 8 நாங் 32. அப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு பி அண்ட் கியூவோட ஏஜ் ரேஷியோ என்னன்னு கேட்டால் 7:8ன்னு சொல்லி பார்த்தலாம். கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ப்ரெசண்ட்டில் பி அண்ட் கியூவோட 6:7. ஸோ ஏஜ் ரேஷியோ 6:7. இவரை விட இவர் 4 வயசு மூத்தவர். இவரை விட இவர் ஒரு ரேஷியோ அதிகமாக இருக்கார். அதனால் 4 வயசு அதிகமாகுது. அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 4 வயசுன்னு கண்டுபிடிச்சா 6 ரேஷியோட வேல்யூ 6 × 4 போட்டால் 24, 7 × 4 போட்டால் 28. 4 வருஷத்துக்கு அப்புறம் 24ங்கிற வயசு 28 மாறும், 28ங்கிற வயசு 32. ஒவ்வொருத்தருக்கு 4 வயசு கூடும். அதோட ஏஜ் ரேஷியோ 7:8 அப்படின்னு சொல்லி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.